குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிராம கணக்குகள் விவரத்தை பற்றி பார்ப்போம். கிராம உதவியாளர் நேர்முகத் தேர்வு கூடிய விரைவில் வச்சுருவாங்க எல்லா மாவட்டத்துலேயும். அதுக்குண்டான வீடியோஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இது பார்ட் 2வாக போடுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கணக்குகள் விவரம் சரிங்களா. அதில் மொத்தம் 24 கணக்குகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த 24 கணக்குகளை ஒரு சில கணக்குகள் நீக்கிட்டாங்க. பேலன்ஸ் மீதி இருக்கக்கூடிய கணக்குகள் அந்த கணக்கினுடைய என்ன பர்பஸ்க்காக அது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய மற்ற வீடியோக்களை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கணக்கு எண் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1ஆம் நம்பர் கணக்கு என்ன சொல்லுதுன்னா, கிராமத்தில் எல்லா புலவாரியாக சாகுபடி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விவரங்களை பயிர் செய்யக்கூடிய கணக்கு தான் கணக்கு எண் 1. இது மாதம் மாதம் பயிர் சாகுபடி செய்வாங்க. ஒரு புலையனில் நெல் போட்டிருந்தாங்கன்னா அந்த நெல்லை அந்த கணக்கில் கொண்டு வருவாங்க. அந்த சர்வே நம்பர் நெல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. அதில் நெல்லை தவிர வேறு ஏதாவது சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எள், கத்திரி, வெண்டை இந்த மாதிரி என்ன சாகுபடி பண்ணுறாங்களோ அந்த மாதாவரி பயிர் சாகுபடி விவரத்தை கொண்டு வரது தான் கணக்கு எண் 1 அப்படிங்கிறது. கணக்கு எண் 1A அப்படிங்கிறது தான் 2வது போட்டிருக்கிறது. 1 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது 1Aன்னு படிக்கணும். அந்த கணக்கு எண் 1னுடைய அப்ஸ்ட்ராக்ட் தான் கணக்கு எண் 1A சரிங்களா. அதுக்கடுத்து கணக்கு எண் 2 அப்படிங்கிறது அடங்கல். இந்த அடங்கல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 கலம்ஸ் இருக்கும். அதில் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், பட்டாதாரர் பேர், என்ன சாகுபடி பண்ணியிருக்காங்க, எத்தனை போகம், முதல் போகமா, 2ஆம் போகமா, 3ஆம் போகமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், தரிசுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதான் கணக்கு எண் 2. அது அடங்கல்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்ன கணக்கு எந்தெந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மேக்ஸிமம் நேர்முக தேர்வில் அந்த கணக்குகளை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. அந்த கணக்கினுடைய நேம் இதை பர்பஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோக்களில் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். கணக்கு எண் 2C அப்படிங்கிறது புறம்போக்கு நிலத்தில் உள்ள அரசு மரங்களை காட்டக்கூடிய கணக்கு தான் அந்த பதிவேடு கணக்கு எண் 2C அப்படிங்கிறது. கணக்கு எண் 2D அப்படிங்கிறது கிராமத்தில் அரசு நீர்ப்பாசன ஆதாரம் காட்டும் பதிவேடு தான் கணக்கு எண் 2D அப்படிங்கிறது. கணக்கு எண் 2F அப்படிங்கிறது தரிசு கணக்கை காமிக்கக்கூடிய பதிவேடு 2F சரிங்களா. கணக்கு எண் 3 அப்படிங்கிறது பட்டாமறுதல் பதிவேடு. ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஜமாபந்தி அப்படின்ட்டு ஒன்று நடக்கும். அந்த ஜமாபந்தியில் வருவாய் தீர்வாயத்தில் ஜமாபந்தி அல்லது வருவாய் தீர்வாயம் அங்கே இந்த கணக்குகள்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பட்டா மாறுதல் பதிவேடு ஒவ்வொரு மாதத்துக்கும் அவங்க பட்டா மாறுதல் என்ன பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த பட்டா மாறுதலை காண்பிக்கக்கூடிய பதிவேடு தான் இப்போ கணக்கு எண் 3. கணக்கு எண் 3A அப்படின்னா பட்டா மாறுதலுடைய சுருக்க பதிவேடு ஒவ்வொரு மந்த்லியும் அப்ஸ்ட்ராக்ட் போடுவாங்க. ஸோ அதுதான் கணக்கு எண் 3A. அதில் எது அக்செப்ட் பண்ணாங்க, எது ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத காமிக்கக்கூடியதான் கணக்கு எண் 3A அப்படிங்கிறது. கணக்கு எண் 4 அப்படிங்கிறது அரசரை கழிவுகளை காண்பிக்கும் பதிவேடு. இது பார்த்திங்கன்னா 2 பிரிவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று சமய நிலங்களுக்காக கழிக்கப்படுவது, இன்னொன்று மற்ற காரியங்களுக்காக கழிக்கப்படுவதுன்னு இருக்குது. இது சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே டெப்த்தாக நான் போடுறேன். இப்போதைக்கு அந்த தலைப்பு, அந்த கணக்கினுடைய தலைப்பு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. கணக்கு எண் 5 அப்படிங்கிறது வஜா கணக்கு. இது பருவமழை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைமில் விவசாயிகள் நிலவரி வருஷம் வருஷம் செலுத்துவாங்க. அந்த நிலவரியை தள்ளுபடி செய்யக்கூடிய விவரத்தை காண்பிக்கக்கூடிய பதிவேடு தான் கணக்கு எண் 5 அப்படிங்கிறது. கணக்கு எண் 6 அப்படிங்கிறது தண்ணீர் தீர்வை விதிப்பு பற்றி காண்பிக்கும் பதிவேடு தான் கணக்கு எண் 6. இதில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தண்ணீர் தீர்வை பற்றி கிராம அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய கணக்கு எண் என்னன்னு கேட்டால் அந்த கணக்கு எண் 6. கடந்த காலங்களில் அந்த விஓஓ சப்ஜெக்ட் கேட்கும் பொழுது இந்த கணக்கெலாம் கேட்டிருக்கிறாங்க. கணக்கு எண் 6A அப்படிங்கிறது 6ஆம் நம்பர் கணக்கினுடைய தொகுப்பு தான் கணக்கு எண் 6A சரிங்களா. அதுக்கடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கணக்கு எண் அப்படின்னு படிச்சுக்கோங்க. கணக்கு எண் 7 அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு பதிவேடு. இப்போ புறம்போக்கு நிலத்திலலாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்புகளை அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். அந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா கணக்கு எண் 7 அப்படிங்கிறத ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு நடைபாதை புறம்போக்கில் அவங்க ஒரு வீடோ இல்லை குடிசை வீடோ இல்லை ஓட்டு வீடோ ஏதாவது ஒன்று கட்டியிருக்காங்க, வேலி அடைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அதை ஆக்குபை பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் செலுத்துவாங்க. அது கணக்கு எண் 7 அந்த ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய பதிவேடு. மேக்ஸிமம் இப்போ இல்லை எல்லா பக்கமே அது பிமோன்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கமே அதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கணக்கு எண் 10(1) அப்படிங்கிறது பட்டாவாரியாக நிலவரி திட்டத்தினை காண்பிக்கக்கூடிய சிட்டா தான் கணக்கு எண் 10(1) அப்படிங்கிறது. ஸோ பட்டாதாரருடைய சொந்த நிலங்களுக்கு அந்த பட்டா நம்பர் கொடுத்துருப்பாங்க, பட்டாதாரர் பேர் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய புலையன், பரப்பு, அதுக்கு எவ்வளோ தீர்வை அப்படிங்கிறத காட்டக்கூடிய பதிவேடு தான் கணக்கு எண் 10(2) அப்படிங்கிறது. 10(1). 10(2) அப்படிங்கிறது பட்டாவாரியாக
கைப்பற்றில் உள்ள நிலங்களுக்கு விதிக்கப்பட வேண்டிய பல்வேறு வகை தீர்வை இனங்களின் விவரத்தை காண்பிக்கக்கூடிய பதிவேடு தான் கணக்கு எண் 10-2 அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து கணக்கு எண் 12 அப்படிங்கிறது கிராமம் முழுமைக்கும் உள்ள நில வருவாய் நிர்ணய சுருக்கம். புஞ்சைக்கு வந்து இவ்வளவு நிலவரி இருக்கு, நஞ்சைக்கு நிலவரி இருக்கு. இப்போ புஞ்சைக்குனா ரூ. 5 நிலவரி கட்டுவாங்க ஒரு ஹெக்டேருக்கு. நஞ்சைக்குனா ஒரு ஹெக்டேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 12 வந்து நிலவரி கட்டுவாங்க விவசாயிகள். ஸோ அந்த மாதிரி வந்து நிலவரி காண்பிக்கக்கூடிய கணக்கு அதான் வந்து இந்த கணக்கு எண் 12 அப்படிங்கிறது. மொத்தம் எல்லாமே அதில் வரக்கூடிய வரவு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அது வந்து தண்ணீர் தேர்வையில் வரக்கூடியது, அந்த ஆக்கிரமம் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வரக்கூடிய வருவாய், இது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுதான் கணக்கு எண் 12 அப்படிங்கிறது. கணக்கு எண் 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தினசரி வசூல் காட்டும் பதிவேடு. இது வந்து ரோஜுவாரி கணக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து தினசரி வசூல் இருக்கக்கூடிய அந்த நிலவரி சம்மந்தமா ஏதாவது கட்டணங்கள் செலுத்த வேண்டிய தனம் இருந்துச்சுன்னா, அதை வந்து காண்பிக்கக்கூடிய பதிவேடு தான் கணக்கு எண் 13 அப்படிங்கிறது. கணக்கு எண் 14 அப்படிங்கிறது 13ஆம் நம்பர் கணக்கினுடைய சுருக்கம். இது வந்து பட்டாதாரர்லேருந்து வசூல் செய்த தொகையை வந்து அதை சுருக்கத்தை காண்பிக்கக்கூடியது தான் கணக்கு எண் 14 அப்படிங்கிறது. ஸோ கணக்கு எண் 15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் பட்டாதாரர்லேருந்து வசூல் செய்யப்பட்ட தொகையை வந்து வங்கியில் செலுத்துறதுக்கு உண்டான செலுத்துவதற்கு பராமரிக்கப்படும் சுருக்கமான பட்டியல். ஒரு சில இடத்துல வந்து செலான் நாமான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில இடத்துல செலான் நாமா, அந்த தொகையை வந்து வங்கியில் செலுத்தக்கூடிய அந்த பற்றுச்சீட்டு, அந்த சுருக்கமான பட்டியலை தான் வந்து கணக்கு எண் 15ன்னு சொல்கிறாங்க. அடுத்து கணக்கு எண் 17 அப்படிங்கிறது ஒரு பட்டாதாரர் வந்து வருஷம் செலுத்தணும் நிலவரி. அந்த நிலவரியை வந்து அவங்க தாமதமாக செலுத்துகிறாங்க அப்படின்னா, அதற்கு வட்டியாக வந்து அபராதம் வந்து வசூலிக்கக்கூடிய இதை காமிக்கிறது தான் வந்து கணக்கு எண் 17 அப்படிங்கிறது. கணக்கு எண் 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பற்றுச்சீட்டு. ஒருத்தர் வந்து விவசாயி வந்து நிலவரி செலுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த விவசாயிக்கு கிராம நிர்வாகங்கள் வரை கொடுக்கக்கூடிய அந்த பற்றுச்சீட்டு தான் வந்து கணக்கு எண் 18 அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு எண் 19 பொறுத்தவரைக்கும் பிறப்பு, இறப்பு பதிவேடு. பிறப்பு அல்லது இறப்பு அல்லது பிறந்து இறந்தவை, ஸோ அந்த மாரி கணக்குகள வந்து காண்பிக்கக்கூடியது தான் இந்த கணக்கு எண் 19 அப்படிங்கிறது. கணக்கு எண் 20 மலை கணக்கு. இந்த மலை கணக்கு அப்படிங்கிறது மலைமானி வச்சிருப்பாங்க. அந்த மலைமானி வச்சு அவங்க கணக்கெடுத்து ஒவ்வொரு நாளுமே வந்து கணக்கெடுத்து எவ்வளோ மழை அளவு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது தான் கணக்கு எண் 20. கணக்கு எண் 21 அப்படிங்கிறது கால்நடை பதிவேடு. இந்த கால்நடை பதிவேடு பொறுத்தவரைக்கும் அந்த அந்த கிராமத்தில ஏதாவது கால்நடைகள் இறந்துருச்சு அப்படின்னா, அந்த இறப்ப வந்து நம்ம வந்து இதில கொண்டு வரது தான் கால்நடை பதிவேடு. கணக்கு எண் 24 அப்படிங்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள கனிமங்களை பற்றிய விவரம் காண்பிக்கக்கூடிய பதிவேடு தான் கணக்கு எண் 24 அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கிராம நிர்வாக அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய கணக்குகள் விவரம். ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் கணக்கு எண் 1 அப்படின்னா அது வந்து ஒரு பயிர் சாகுபடி காண்பிக்கக்கூடிய பதிவேடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது 1A அப்படிங்கிறது படிச்சுக்கங்க. 1A அப்படிங்கிறது மாதாவரி பயிர் சாகுபடி சுருக்க விவரம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்தந்த கணக்கு இப்போ மலை கணக்குனா 20, 18 வந்து பற்றுச்சீட்டு கொடுக்கறது, 24 வந்து கனிம கணக்கு, 21 வந்து கால்நடை கணக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வேளை இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டாங்கன்னா, கண்டிப்பா சொல்லலாம். கிராம உதவியாளரா வரக்கூடியவங்க வந்து நிச்சயமா இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால, இத தெரிஞ்சுக்கங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாம அப்டேட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் பதில் சொல்றேன். தேங்க் யூ வெரி மச்.